ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இந்த 2 விஷயம் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க. பட் ஆனால் இது வெண்ணிலா காதில் விழுந்துச்சா விழுவலையான்னு தெரியல. 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, காவேரியும் ராகினியும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ராகினி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, எங்களோட நோக்கம் வந்து வெண்ணிலாவும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது, எப்படியாவது உன்னோட கழுத்துலேருந்து அந்த தாலியை கையிட்டு டிவோர்ஸ் வாங்கி உனக்கு கொடுக்கணும், அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவே அப்படிங்கிறத அங்கே நின்றுட்டே தான் சொல்கிறாங்க. பக்கத்தில் மாமாவும் இருக்காரு, வெண்ணிலாவும் இருக்காங்க. இதெல்லாம் காலை அவங்கள பேன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. என்னத்தனை வச்சுட்டு நிற்கிறாங்களோ தெரியல. இன்னொரு விஷயம், வெண்ணிலாவுக்கு விஜய் வந்து அவங்க அம்மா அப்பாவை வந்து எதுவுமே பண்ணலை, விஜயோட பிளான் கிடையாது, இது எல்லாமே பசுபதியோட பிளான் தாங்கிறத வெண்ணிலா கிட்ட சொல்கிறதா தான் வந்து பசுபதி சொல்லியிருப்பாரு. பட் சொன்ன மாதிரி நமக்கு காமிக்கவும் இல்லை. பட் வெண்ணிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் இந்த விஷயம் ரிவீல் பண்ணதுமே ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோட எனக்கு இன்னமும் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பசுபதியோட பிளான் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சாங்க நின்றுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயமும் எனக்கு வந்து டவுட் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கடைசியாக வந்து வெண்ணிலா மாமாவும் வெண்ணிலாவும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து இவங்க போட்ட பிளான் தான். விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணால் உனக்கு கல்யாணம் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து வெண்ணிலா அதுக்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. வேணும்னே விஜய் எந்த தப்புமே பண்ணல, பட் தப்பானதாக போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து இவ்வளோ தூரம் நடக்கும்போதும் வெண்ணிலா சைலண்டாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமாக இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி 2 பேர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கூட தெரியாமல் தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க போல இந்த பிளான் நினச்சேன். பட் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது எனக்குமே அந்த தாட் வருது. கடைசியாக வெண்ணிலா மாமாவும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலோட மாமா போய் கேட்பாரு, விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆகாது அப்போ அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு என்னையா கேட்டுட்டு இருக்க, எப்படியும் நான் நடத்தி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிளான் என்னவா இருக்கும்னா, ஸோ இந்த இடத்துல காவேரி வந்து வாலண்டராக வேறு வழியே இல்லாமல் அவங்க கிட்டே போயிட்டு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாரு போல். காவேரி யாருங்கிறத நம்ம பசுபதி மறந்துட்டாரு. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படியும் அவங்க வந்து மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் ஒரு மாறுதா போகும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி கிடையாது. இந்த வெண்ணிலாவை எந்த கேட்டகரியில் சேர்த்துக்கிறதுனே எனக்கு தெரியல. நல்லவங்களா கெட்டவங்களா, எனக்கு விஜய் இருந்தால் போதும், யாருக்கு விஜய் எனக்கு கிடைக்கலாம், விஜய் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொன்னது 100% ஷூர். அதே தான் பக்கத்தில் நின்று ராகினி சொல்கிறாங்க. வெண்ணிலாக்கும் விஜய்க்கு கல்யாணம் நடக்குதா இல்லையோ, ஆனால் உன்னோட கழுத்துலேருந்து தாலி, அதாவது டைவர்ஸ் வாங்கி கொடுத்து தாலியை கைட்டு வைக்கணும், அது எங்களோட பிளானே அப்படிங்குன்னு அவங்க பக்கத்தில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் கனவுலகத்தில் இருக்காங்க நேரத்தில். எனக்கு செம காண்டாச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு காலில் விழுந்த மாதிரியும் எனக்கு தெரியல. காலில் விழுந்து அப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. இதனால தான் அவங்க பாசிட்டிவ் ரோலில் மாறி அவங்க வந்து கடைசியில் வந்து ஒரு மர்டர் கேஸ்க்கு போகிறாங்களா நமக்கு தெரியல. அதில் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. என்னென்னா போலீஸ் நம்ம அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட, அதாவது விஜய் எந்த தப்புமே பண்ணலை, இது தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் அந்த அவர் சித்தப்பா அவர் தான் வந்து பண்ணுறாருங்கிறது போலீஸ்க்கு தெரியுது. பட் இதெல்லாம் ஒரு ஃபேக்காக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காருங்கிறது அவங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவங்க நிரூபிக்கிறதுக்கு அவங்க கையில் எதுவுமே இல்லை. அப்படினால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அகைன் வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அவங்க போலீஸ்க்கே தெரியுறது நம்மளுக்கு வந்து 2-3 எபிசோடே நம்மளுக்கு கிளியராகவே புரிஞ்சிச்சு. நான் கூட சொல்லேன்னா இவ்வளோ தூரம் அவர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, இங்கே பாருப்பா, நீ வந்து அவர் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், அதாவது விஜய் மேலே நீ என்னென்ன தப்பு சொல்கிறியோ அது எல்லாத்துக்கும் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அதே தண்டனை உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியும் பார்த்துருப்பாரு. என்னன்னாலும் என்னோட சம்பந்தி பார்த்துப்பாரு அப்படிங்கிற தைரியத்தில் இருந்துட்டு இருக்காரு. அவரை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சால் எல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 3 விஷயங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பக்கத்தில் வச்சுட்டே ராகினி பேசின அந்த விஷயம் வெண்ணிலா காதல் உள்ள ஒன்றும் உழுவலை. இன்னொன்று வெண்ணிலாவுக்கு உண்மையெல்லாம் தெரியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இவங்க பண்ணுற கேம் எல்லாமே இன்றைக்கி எபிசோடில் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. அடுத்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.